இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கட்சியிலிருந்து விலகி தன்னுடைய தாய் இயக்கமான காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்துவார்கள். என்னை பொறுத்தவரை தொண்டர்களின் தொண்டராக 4 மாதங்களாக பணியாற்றி வருகிறோம். இன்னும் இருக்கின்ற காலங்களிலும் தொண்டர்களின் தொண்டராய் தொடர்ந்து பணியாற்றி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் வலிமைப்படுத்துவதற்கான முன்னேற்பாடை எடுத்து செல்வோம். ஏறக்குறைய 90 விழுக்காடுக்கு மேல் எல்லா மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இன்னும் நாளை தூத்துக்குடி, தென்காசி, அடுத்த வாரத்தில் தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை முடித்தால் 100 விழுக்காடு எல்லா மாவட்டங்களையும் முடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு பிறகு நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்யப்படும், எப்படி கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது, கட்சியை பலப்படுத்துவது என்று. நீட் தேர்வு முறைகேடு இன்று கூட உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பாக சில பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் நீட் தேர்வுக்கான வினாத்தாள், கேள்வித்தாள் வெளியே வந்திருக்கிறது. தேர்வுக்கு முன்பாக ஆதாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் அவர் இன்று காலையிலே பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார், நீட்டில் காங்கிரஸ் செய்த குளறுபடிகளை நாங்கள் சரி செய்து வருகிறோம் என்று. அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான செய்தி. நீட் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தின் காலத்தில் வரவில்லை. காங்கிரஸ் பேரியக்கம் 2014ஆம் ஆண்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவுடன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நரேந்திர மோடி பிரதமராக வந்தார். நரேந்திர மோடி பிரதமராக வந்தவுடன் RSS இயக்கத்தை சார்ந்த அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற சங்கல்ப் என்ற ஒரு NGO நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடி ஏற்கனவே கிடப்பில் இருக்கின்ற ஸ்டே ஆர்டரில் இருக்கின்ற இந்த நீட் தேர்வை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பல காரணங்களை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் வாதியாக தன்னை இணைத்துக் கொண்டது. பிரதிவாதியாக இருந்த ஒன்றிய அரசு, மோடியுடைய அரசு, நாங்கள் நீட்டை நடத்துகிறோம் என்று கொண்டு வந்தார்கள். இந்த வரலாறு தெரியாமல் தொடர்ந்து காங்கிரஸ் செய்தது என்று உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சில அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாஜக தொடர்ந்து கோயபல்ஸ் வேலையை செய்து வருகிறது. காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது ஒருபோதும் நீட் வரவில்லை. பாஜக ஆட்சியில் தான் நீட் வந்தது. இதை வாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட கோயபல்ஸ் வேலையை பாஜக தலைவர்கள் கைவிட வேண்டும். ரைட்? அவரவருடைய சொந்த கருத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவரவருடைய சொந்த கருத்து. காலத்தின் கட்டாயம், இயற்கை எதை எப்பொழுது ஒன்று சேர்க்க முடியுமோ, எதை சரி செய்ய முடியுமோ இயற்கையும் காலங்களும் தீர்மானிக்கும். இதை நானோ நீங்களோ அவரோ தீர்மானிக்க முடியாது. ரைட்? நெக்ஸ்ட். அவர் திரைப்படம் பார்க்கலன்னு அர்த்தம். திரைப்படம் பார்த்திருந்தா ரஞ்சிதா தெரியும். திரைப்படம் பார்க்கல, புத்தகம், அவருடைய புத்தகங்களை படிக்கலன்னு அர்த்தம். நான் தான் சொல்றேன், அவரை ஒவ்வொருவர்களுக்கு ஒரு பார்வை, ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அதை காலங்கள் தான் தீர்மானிக்கும். அவருடைய பார்வையில் அவர் தெரியாதுன்னு சொல்றாரு. தெரியாதுன்னு சொல்றவரை போயிட்டு நாம
நீங்க ஏங்க தெரிஞ்சீங்கன்னு சொல்லலன்றது எப்படி சொல்ல முடியும்? ரைட். அரசு பணியில் இருப்பவர்கள் RSS நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கூடாதுன்னு ஒரு அரசனை இருந்தது. ஆனா தற்போது அதை வந்து விலக்கு அளிக்கிறதாக வந்து ஒரு தகவல் வெளியா இருக்கு. RSS நிகழ்ச்சிகள்ல அரசு பணியில் இருப்பவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. இந்த அரசை, ஒன்றிய அரசை நிர்வகித்து நடத்துவதே RSS தான். RSS உடைய பின்புலம் இல்லாமல் ஒன்றிய அரசு கிடையாது. ஆட்சியை நடத்துவது RSS, முகம் தான் நரேந்திர மோடி. இதே விவகாரத்துல இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை விவகாரத்திலுமே சமூக வலைதளங்கள்ல வந்து திமுக ஐடிவிகள் உள்ளவங்களுக்கோ இல்லது திமுக ஆதரவுகளுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கோ இல்ல இங்க இருக்க தலித் தரப்புக்கு இடையே ஒரு மோதல் போட்டு நீடித்துட்டே வருது. இவங்க மாற்றி மாற்றி குறை கூறி வருவது, இவங்க இந்த அரசியல வந்து மறுக்கிறாங்க. தலித் ஒரே இதுல ஒரே குறைய தலித்துகள் வந்து முன்னணியில் வந்து விளைவாதத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு திருமாவளவர்களோட கருத்தையோ இல்ல ஒரே குறையின் கீழ் தான் இணையங்கிற பாரஞ்சித்தோட கருத்தையும் வந்து தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்துட்டே வருது. ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்குது. திரும்ப அவங்க வந்து அந்த ஒரே குறையின் கீழ் இணையங்கிறது செல்வப்பிள்ளை வந்து அது தேவைன்னு நினைக்கிறாங்க. தலித்துகள் ஒரே குறையின் கீழ் அது ஒரே கட்சி ஒரே தலைமையின் கீழ் இருக்க வேண்டும். நான் ஓரளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை படித்திருக்கிறேன். MC ராஜா எழுதியதை படித்திருக்கிறேன். மீனம்பால் சிவராஜ் எழுதியை படித்திருக்கிறேன். எல்லா புத்தகங்களையும் தீன் பகதூர், ரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர் பண்டிதர் எந்த காலத்திலும் 100% இந்த ஒற்றுமை இதுவரை வந்ததில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கும் பொழுது பல கருத்து வேறுபாடுகள் தலித் தலைவர்கள் ஏற்பட்டன. ஆனால் கடைசியில எல்லாவற்றையும் முறியடித்து விஞ்சி ஒரே முகமாக ஒரே தலைவராக இருந்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். எந்த மாற்று கருத்தும் அது யாருக்கும் இருக்க முடியாது. ஆனா இந்த முயற்சி என்பது நல்ல முயற்சி தான். அந்த முயற்சி யாராவது எடுக்க வராங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இருந்த மாதிரி தனித்துவமா இருக்கணும். தனித்துவமா இருக்க முடியுமா? அந்த கேள்வி எழும். அவர் வந்து ஒரே ஒரு கட்சி கூட தான் இணைஞ்சிருந்தார். காங்கிரஸ் பெரிய இயக்கத்தோட தான் அவருடைய டிராவல் இருந்துச்சு. அமைச்சராக இருக்கும் போது காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தார். மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் யார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவது என்பது அவங்க தீர்மானிக்கும் பொழுது 2 பேரும் ஒத்தை கருத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த சட்டத்தை எழுத வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக வர வேண்டும் என்று நியமித்தார்கள். அது எங்கிருந்து சோசியல் என்ஜினியரிங் ஆரம்பிக்குதுன்னா காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இருந்து. நம்பர் 1. இரண்டாவது, அவருடைய தலைமையின் கீழ் வந்து TT கிருஷ்ணமாச்சாரியார் இருந்தார். எல்லா பெரிய சமூகம் என்று சொல்லுவவர்களெல்லாம் அம்பேத்கருடைய தலைமையை ஏற்று அவர் கீழே பணியாற்றினார்கள். உறுப்பினராக இருந்தார், தலைவராக இருந்தார். இந்த சோசியல் என்ஜினியரிங் யாரால கொண்டு வர முடியும்னா காங்கிரஸ் பெரிய இயக்கத்தால் தான் கொண்டு வர முடியும். இது RSS ஆலேயே பாஜகவிலேயே சிந்தித்து கூட பார்க்க முடியாது. RSS ஆல பாஜகவில் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அதே போன்று நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது என்றால் நீதி கட்சி ஆட்சியில எனக்கு தெரிஞ்சு நான் சொல்வது தவறாக இருந்தால் என்னை சரி செய்ய வேண்டும். நீதி கட்சியில எந்த ஷெட்யூலின பிரதிநிதிக்கும் அமைச்சரவையில் இடமில்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜகோபாலாச்சாரி தலைமையில VM முனுசாமி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள். முதல் இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றில் காங்கிரஸ் பெரிய இயக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள். இதையும் நீலம் பண்பாட்டு மையம் எல்லாம் பேசுது. எல்லாரையும் பேசுற மாதிரி காங்கிரஸ் எல்லாரும் கூட இணைச்சு பேச முடியாது. காங்கிரசுக்கு என்பது ஒரு தனித்தன்மை உண்டு, தனித்துவம் உண்டு. இந்த சோசியல் இன்ஜினியரிங்ல நீ கடந்த காலத்துல சுதந்திரத்திற்கு முன்பும் சரி, சுதந்திரத்திற்கு பிறகும் சரி, எல்லாவற்றிலையும் ஒடுக்கப்பட்ட மக்களை, விளிம்பு நிலை மக்களை அரவணைத்து செல்வது வந்து காங்கிரஸ் பெரிய இயக்கம் தான். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில தான் அறநிலையத்துறை அமைச்சரா வந்து காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் ஒரு தலித்தை கொண்டு வந்தாங்க, பரமேஸ்வரன். உள்துறை அமைச்சரா கக்கனை கொண்டு வந்தாங்க, பொதுப்பணித்துறை அமைச்சரா கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பதவிகள் எல்லாம் தலித்துகளுக்கு கிடைக்குதா என்றதை நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கும் கர்நாடகாவில் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் இருக்காருன்னா அவர் காங்கிரஸை சார்ந்தவர், தலித். இன்னைக்கும் தெலுங்கானால துணை முதலமைச்சர் இருக்காருன்னா விக்ரம் பட்டி, அவர் ஒரு தலித். இது காங்கிரஸ் பேரிய இயக்கத்தில் மட்டும்தான் இந்த சோசியல் என்ஜினியரிங், விளிம்புநிலை மக்களை அரவணைப்பதை பார்க்க முடியும். இதையே நீலம் பண்பாடு மையம் பேசணும். ஏன் இதை பேச மறுக்கிறாங்க? இதை பேசணும், எல்லாத்தையும் பேசணும், இதையும் பேசணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். ரைட். தொடர்ந்து தமிழகத்தில் வந்து தலித் மக்கள் மீதான தாக்குதல், பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்டு தொடர்ந்து அந்த மக்கள் மீதான தாக்குதல் இருப்பதாக வந்து ரஞ்சித் புகார் கூறுறாரு. அதோட ஒப்பிட்டு தான் இடஒதுக்கீடுனால தான் அவங்க மேயர் பிரியாவும் கல்வி செல்வராஜா வந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. தொடர்ந்து தலித் மக்கள் வந்து தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை ரஞ்சித் முன்வைக்கிறாரு. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அப்படி இருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் வந்து சகோதரர் ரஞ்சித்துக்கு என்ன சொல்ல வரேன்னா,
அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் கொடுக்குது. கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் ஷெட்யூல் இன மக்களுக்கும் ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் கொடுக்கறாங்க. நீங்க வந்து இத்தனை விகிதாச்சாரம் அவங்களுக்கு வந்து சட்டப்பேரவையிலும் நாடாளுமன்ற தேர்தலையும் இடஒதுக்கீடு வேண்டும், அமைச்சரவையில இடஒதுக்கீடு வேணும் கொடுக்குறாங்க. ஆனா என்ன போர்ட்போலியோ கொடுக்கணும்னு சட்ட ஒதுக்கீடு எங்கேயும் சொல்லல. அரசியலமைப்பு சட்டம் இவங்களுக்கு உள்துறை கொடுக்கணும், இவங்களுக்கு பொதுப்பணித்துறை கொடுக்கணும், இவங்களுக்கு நிதித்துறை கொடுக்கணும்னு சட்ட முன்வடிவு எதுவும் சொல்லல, அரசியலமைப்பு சட்டம் சொல்ல. ஆனா காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் இந்த அங்கீகாரத்தை தலித் மக்களுக்கு கொடுக்குது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஏதாவது கட்சி கொடுக்கறாங்களா சொல்லுங்க. அதிமுக இருந்துச்சு, அதிமுக உள்துறை கொடுத்திருக்காங்களா? நான் அதிமுக பத்தி பேசுறேங்க, எல்லாருக்கும் தானே பொறுத்தது, எல்லாரையும் தான் பேசுறேன். அப்ப காங்கிரஸ் பேரியக்கத்தை பத்தி ஏன் பேச மறுக்கிறார் ரஞ்சித்? பேசணும்ல. தலைவர் ராகுல் காந்தி சந்தித்தாரு, ஒரு புத்தக வெளியிடும் போது கூட அவர் அணிந்துரை எல்லாம் கொடுத்திருக்காரு, எழுதியிருக்காரு சினிமா துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு, ஆங்கில புத்தகமா வெளியே வந்திருக்கு. அப்ப காங்கிரஸை முன்னிறுத்தி ஏன் பேச மாட்டேன்றாரு? அவர் பேசணும்ல, பொதுவா பேசிட்டு போக கூடாது. காங்கிரஸ் பேரியக்கம் கடந்த காலங்களில் என்னென்ன செஞ்சிருக்கிறது தலித்துகளுக்கு, இப்ப என்னென்ன செஞ்சிட்டு இருக்கு, எங்களுக்கு இங்க அதிகாரம் கிடையாது, அதிகாரம் உள்ள மாநிலங்களில் என்னென்ன துறை கொடுக்கறாங்க, எத்தனை அதிகாரிகளை முன்னெடுக்கிறாங்க, இதையும் பேசணும். ரைட், தேங்க்யூ. யாருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வந்தால் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. அவர் சொல்றாருன்றதுக்காக அவர் வரக்கூடாதா? அவர் யாரு தீர்மானிக்கிறதுக்கு? திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்கணும், எச் ராஜா தீர்மானிக்க கூடாது. அப்ப அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது? பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ, மாண்புமிகு முதலமைச்சர் யாரை நியமிக்கிறாரோ அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்வது ஆளுநருடைய வேலை. இது அந்த கட்சி, அந்த ஆட்சி சம்பந்தப்பட்டது. எச் ராஜா யார் உள்ள போது இதெல்லாம் சொல்றதுக்கு? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆகவே நாங்கள் இதை வரவேற்கிறோம். அவர் துணை முதலமைச்சரை கொடுக்க சொல்லுங்க. மத அரசியல் பண்ணாம அவங்களுக்கு வேற என்ன அஜெண்டா இருக்கு? இப்ப நாங்கெல்லாம் மக்களை பத்தி பேசுறோம், பிரச்சனைகளை பத்தி பேசுறோம், வளர்ச்சியை பத்தி பேசுறோம். அவங்க வளர்ச்சியை பத்தி பேச மாட்டாங்க, மக்களை பத்தி பேச மாட்டாங்க, விளிம்பு நிலை மக்களை பத்தி பேச மாட்டாங்க, மலைவாழ் மக்களை பத்தி பேச மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் மத அரசியல். மத அரசியல் நானே இந்து மதம் தானே. இப்ப உங்க முன்னாடி உட்காந்துருக்க இவரு மேக்சிமம் 90% நீங்க இந்து மதம் தான். இவர் யார் எங்களை பத்தி பேசுறதுக்கு? எங்களுக்கு இந்து மதத்தை பத்தி பேச தெரியும். அவர் வேலை என்ன? தூண்டி விட்டுட்டு அரசியல் ஆதாயம் பார்க்கணும், எல்லாரையும் எப்படி எப்படிலாம் கொச்சைப்படுத்தி பேசணும், வெறுப்பு அரசியல் பண்ணணும். ராஜா காத்தவர் எதுவும் தெரியாது.